எந்த துஷ்ட தேவதைகளாலும் பிரச்சனைகள் வராது. எந்த எதிரிகளாலும் அவர்களை நெருங்கக்கூட முடியாது. காரியங்கள் எதுவும் தடையாகவே இருக்காது. ஜெயம் நடந்துகிட்டே இருக்கும். நான் ஒரு 35 வருடங்களுக்கு முன்னாடி என்னுடைய டீன் பருவத்தில்னு வச்சுக்கோமா, அப்போ திருச்சியில் இருக்கும்போது நான் என்னுடைய நண்பர்கள் 5 பேருமே வாரம் திருச்சியில் கல்லுக்குழியில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணுவதை வழக்கமாக வச்சிருந்தேன். அதே போல மதுரையில் விளாங்குடியில் ஃபாத்திமா கல்லூரி அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த ஃபாத்திமா கல்லூரியினுடைய வாசல்ல ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தினமும் போய் தரிசனம் பண்ணிட்டு வேலைக்கு செல்வதை வழக்கமாக வச்சிருந்தேன். இதே போல திருச்சியில் பணியாற்றி கொண்டிருந்த போது ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல சஞ்சீவி வரத ஆஞ்சநேயர் அப்படிங்கிற கோவில் இருக்கு. அந்த ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிட்டு தான் நான் தென்னூர்ல இருக்கிற தினபூமி பத்திரிகை ஆஃபீஸ்க்கு அன்னைக்கு